ஹே ஹாய் வணக்கம். இப்போ ரீசெண்டா நியூஸ்ல பார்த்தோம்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்ட்டாரு அப்டின்ட்டுனா, கோல்டு வாங்குறதெல்லாம் வந்து ஒரு 1 வருஷத்துக்கு வந்து பாஸ் பண்ணுங்க. அண்ட் கைண்ட் ஆஃப் வந்து இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு போறதெல்லாம் வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து குறைச்சுக்கோங்க அப்டின்னு எல்லாமே சஜஷன்ஸ் தான். இப்போ கோல்டுக்கு வந்து எதுவும் வந்து கண்டிப்பா வாங்கக்கூடாது. அந்த மாரிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் குடுக்கல. பட் ஒன்லி சஜஷன்ஸ் தான் குடுத்துருக்காரு. இதெல்லாம் ஏன் குடுக்குறாங்க? என்ன நடக்குது? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னா என்ன? தங்கம் வாங்குறதுனால எப்படி வந்து நம்மளோட ரூபாயின் மதிப்பு வந்து குறையுது? இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன? டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்னென்னலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்? அப்படிங்கிறது எல்லாம் இதில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நெறைய காமன் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இதில கேட்கலாம். எக்கச்சக்கமான காமன் கொஸ்டின்ஸ் வந்து இதில கேட்கலாம். அதில நம்பர் 1 வந்து நம்ம ஏன் அமெரிக்க டாலர சார்ந்திருக்கோம்? எதனால அமெரிக்க டாலர்ல தான் நம்ம வந்து பொருள் எல்லாம் வாங்கணுமா? வேற ரூபாய் இதில வந்து பொருள்லாம் வாங்கக்கூடாதா? அப்படின்லாம் சில கொஸ்டின்ஸ் வரலாம். நான் ரொம்ப பெரிய பிக்கர் பிக்சர சிம்ப்ளர் டெர்ம்ஸா வந்து சின்ன சின்ன டெர்ம்ஸா சொல்றேன். ஸோ தட் அந்த கதை என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த கதைய புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து அத வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரி வந்து சொல்லிர்றேன். அப்போ இந்த கதைய வந்து முழுசா கேட்டுக்கோங்க. முதல்ல வந்து இந்த பணம் அப்படிங்கிறது உருவாகுறதுக்கு முன்னாடி, கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா, இந்த பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருள குடுத்து பொருள வாங்கிக்கிறோம். தக்காளிய குடுத்து நம்ம வந்து மிளகாய் வாங்கிக்கிறோம், இல்ல வெங்காயம் வாங்கிக்கிறோம். அது மாரி வாங்கிக்கிறோம். ஒரு பொருள குடுத்து இன்னொரு பொருள் வாங்கும்போது, இரு பொருளுக்கான டிமாண்ட் வெவ்வேற மாரி இருந்தது. தக்காளி நெறைய கிடைக்குது. ஆனா வெங்காயம் கிடைக்கவே இல்ல. அப்படிங்கும்போது 1 கிலோ தக்காளிய குடுத்து 1 கிலோ அ ம வெங்காயம் வாங்குறது சரியானதா இல்ல. இப்போ இதற்கு நடுவுல நெறைய கரன்சிஸ், மெட்டல் காயின்ஸ் குறிப்பா வந்து பயன்படுத்தப்பட்டுட்டு வந்தது. இதெல்லாம் போய்க்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இந்த கோல்டு வந்து இட் கம்ஸ் இன்டூ ப்ளே. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த கோல்ட கேரி பண்ணிட்டு போறது சிரமமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, ஒரு இடத்துல கோல்ட கொண்டு போய் வச்சுர்றாங்க. நம்ம ஸ்கூல் புக்லயே இத பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு இடத்துல கோல்ட பத்திரமா வச்சுட்டு, இங்க என்கிட்ட வந்து ஒரு 100 கிலோகிராம் ஆஃப் கோல்டு இருக்கு அப்படின்னா, இந்த 100 கேஜி ஆஃப் கோல்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரெசிப்ட் வாங்கிக்கிறேன். இப்போ இந்த ரெசிப்ட்ட கொண்டு போய் காட்டி நான் என்னோட ட்ரேட் எல்லாம் பண்ணிக்கிறேன். என்கிட்ட 100 கிலோகிராம் ஆஃப் கோல்டு இருக்கு. அப்போ அதற்கு வந்து நான் 100 கிலோ தங்கத்த தூக்கிட்டே சுத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலா, அந்த தங்கத்த நம்பிக்கையான ஒரு இடத்துல வச்சுட்டு, அந்த நம்பிக்கையான இடத்துலருந்து குடுக்கப்பட்ட ரெசிப்ட்ட தூக்கிட்டு நான் வந்து எல்லா இடத்துக்கும் போறேன், வரேன், எல்லாமே பண்றேன். இப்போ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, கிட்டத்தட்ட அரவுண்ட் வந்து ஒரு 1944 குறிப்பா 1970ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே 1970கள்ல 71ல நிக்சன் எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு படிப்போம். அதாவது அமெரிக்க அதிபராக இருந்த பிரசிடென்ட்டாக இருந்த நிக்சன் தான் இத மாத்துறாரு. அதற்கு முன்னாடி வரைக்கும், இப்ப என்கிட்ட வந்து 100 ரெசிப்ட் இருக்கு, அல்லது ரூ. 100க்கான ரெசிப்ட் இருக்கு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளர் டெர்ம்ஸா நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இத கொண்டு போய் குடுத்துட்டு நான் வந்து 100 கிலோ தங்கம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அதாவது என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு அப்படிங்கிறது, இட் இஸ் அதாவது டைரக்ட்லி புரொப்போர்ஷனல் டூ த அமவுண்ட் ஆஃப் கோல்ட் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமவுண்ட் ஆஃப் த கோல்ட். ரிசர்வ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னிடம் இருக்கக்கூடிய தங்கத்தின் இருப்பிற்கு இணையான ஒரு ரசீது தான் என்கிட்ட இருக்கும். இப்ப என்கிட்ட 100 அப்படின்னு ஒரு ரசீது ரூ. 100 சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ரூ. 100ன்னு ஒரு ரசீது இருந்தா, என்கிட்ட 100 கிலோகிராம் அல்லது அந்த 100ங்கிற அளவுல ஒரு தங்க இருப்பு இருக்கு, ரிசர்வ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன நீங்க இதுல ஒன் லைனரா புரிஞ்சுக்கணும்னா, பொருள குடுத்து மாத்திக்கிட்டு இருந்தோம். பார்ட்டர் சிஸ்டம். அது சரியா இல்லங்கிறதுனால நடுவுல வந்து இந்த மெட்டல் காயின்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த மெட்டல் காயின்ஸ்ல அப்படியே எவால்வ் ஆயி தங்க காயின், கோல்டன் காயின்ஸ் வந்து முக்கியமான பிளேஸ் வகிக்குது. அப்ப நெறைய கோல்டு காயின்ஸ நம்ம கேரி பண்ணிட்டு போக முடியாததுனால, தங்கத்த ஒரு இடத்துல இருப்பு வச்சுட்டு, அந்த தங்கம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற ரசீத கேரி பண்ணிக்கிட்டு போறோம். அப்ப தான் அந்த ரசீது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னவா மாறுதுன்னா, பேப்பர் கரன்சியா மாறிருது. இந்த ரசீத பார்த்து பார்த்து, ஓகே இவங்க கிட்ட இவ்வளோ தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல 1970கள் வரைக்குமே, நான் வச்சிருக்க பணத்திற்கு இணையான தங்கம் என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தேவை ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் 1944ல பிரெக்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மாநாடு ஒண்ணு நடத்துவாங்க. அந்த மாநாட்டுல 2ஆம் உலகப் போர் நடக்குது. அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த 2ண்ட் வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டனோட காயின் தான் முக்கியமான காயினா இருந்திருக்கும். ஏன்னா பிரிட்டிஷ்கார பயல்கள் தான்
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் ஆஃப்ரிக்காவுல, இந்தியால, ஈவன் அமெரிக்காவ கூட பிரிட்டிஷ் தான் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஐரோப்பியர்களோட அந்த ஆதிக்கம் உலகம் முழுவதும் பரவி இருந்தது. பட் ஆஃப்டர் 2ண்ட் வேர்ல்ட் வார் வந்து அமெரிக்கா கிட்ட தான் நெறைய கோல்டு வந்து இருந்தது. அண்ட் அமெரிக்கா வந்து ரொம்ப நல்லா வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இருந்ததுனால, இந்த 1944 ஒப்பந்தத்தில என்ன முடிவு எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய பணம், அது ரூபாயோ அல்லது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும்ல. நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரூபாய்ன்னு வச்சுக்கிறோம். என்கிட்ட இருக்க பணத்திற்கு இணையான கோல்டு வந்து நான் வச்சிருக்கணும்ல. என்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கோ, அவ்வளோதான் என்கிட்ட வந்து ரசீது இருக்கும். அந்த ரசீத தான் நான் பணம்னு சொல்றேன். அதற்கு பதிலா 1944ல நடந்த மாநாட்டில என்ன முடிவு எடுக்குறாங்கன்னா, கோல்டுக்கு இணையாக டாலர வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். கோல்ட டைரக்ட்டா டாலரா மாத்திக்கலாம். நீங்க எல்லாரும் டாலரா வந்து மாத்தி, அதுக்கப்புறம் கோல்டா மாத்திக்கோங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவ எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா. முன்னாடி நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருந்தோம்? என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் இருப்பு இருக்கு. அந்த தங்கம் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு என்கிட்ட ஒரு ரசீது இருக்கு. இப்ப இந்த ரசீத வச்சு நான் பொருள் வாங்குறது, விக்கிறது எல்லாம் பண்ணிக்கிறேன். இந்த ரசீது தான் பேப்பர் கரன்சியாக செயல்படுது. இப்போ 2ஆம் உலகப் போர்ல அமெரிக்கா ஜெயிச்சதுனால, அமெரிக்காவோட அந்த பொருளாதாரம் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா ரொம்ப சர்வைவிங்கா இருந்ததுனால, மோர் ஓவர் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஆஃப் கோல்டு ரிசர்வ் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்ததுனால, மற்ற நாடுகள்ட்ட அந்த தங்கம் அந்த அளவுக்கு இல்லாததுனால, தங்கம் இருந்தா தானே தங்கத்திற்கு இணையான பண மதிப்பு வரும். ஸோ, அப்ப தங்கம் வந்து அந்த அளவுக்கு இல்லாததுனால, அந்த தங்கத்திற்கு டாலரா நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. அப்ப டாலர்ஸ கொண்டு வந்தீங்கன்னா, எப்ப வேணா நகை வாங்கிக்கலாம். முன்னாடி என்கிட்ட ஒரு ரெசிப்ட் இருந்ததா, அந்த ரெசிப்ட்ட கொண்டு போய் குடுத்தேன்னா, நான் வச்சிருக்க நகைய என்கிட்ட அந்த கோல்ட என்கிட்ட குடுத்துருவாங்க. டைரக்ட் ட்ரேடா இருந்ததா, இப்போ என்கிட்ட நகை அதிகமா இல்லாததுனால, நான் என் பணத்த டாலரா மாத்திக்கிறேன். என்கிட்ட எவ்வளோ டாலர் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நான் வந்து நகைய வாங்கிக்கலான்ற மாரி, அந்த கோல்ட இட் வாஸ் ரீப்ளேஸ்டு பை டாலர். ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷனா நம்ம புரிஞ்சுக்கிறோம். நகைக்கு ஈக்குவலா ரெசிப்ட் வச்சுக்கிட்டு இருந்த காலம் மாறி, அந்த நகை அப்படிங்கிறது டாலருக்கு மாத்திக்கலாம். அந்த டாலர நீங்க எந்த நாட்டோட பணமா வேணா மாத்திக்கோங்கன்னு சொல்லி 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஒரு மாநாட்டுல முடிவு எடுத்துர்றாங்க. அப்ப இப்பவும் எங்க தான் இருக்கு, கோல்டோட பேக்கப் வந்து ரொம்ப தேவையா இருக்கு. பர்ட்டிகுலர்லி டியூரிங் 1970ஸ்ல வந்து என்ன நடக்குது, 1971ல நிக்சன்னு சொல்லி ஒரு அமெரிக்க அதிபர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நீங்க அமெரிக்க டாலர் கொண்டு வந்தீங்கன்னா, அந்த அமெரிக்க டாலருக்கு இணையாக நாங்க வந்து கோல்டு குடுப்போம். நீங்க வந்து தங்கத்த வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான 1944ல ஒப்பந்தம். 1944ல ஒப்பந்தம் என்ன? நீங்க எத்தன டாலர்ஸ் கொண்டு வரீங்களோ, அதாவது $35 அப்படிங்கிறது 1 அவுன்ஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. 1 அவுன்ஸ் ஆஃப் கோல்டுன்னு கிட்டத்தட்ட நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு 28லேருந்து ஒரு 31 கிராம் கோல்டு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அந்த $35க்கு அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் சிம்ப்ளி நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, டாலர கொண்டு வந்தீங்கன்னா கோல்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது 1944ல அவங்க எடுக்கிற ஒப்பந்தம். 71ல வந்த நிக்சன் என்ன பண்ணிடுறாருன்னா, டாலர நேரடியாக நாங்க கோல்டா மாத்துறோம்னு சொல்றோம்ல, அந்த ஒப்பந்தத்த நாங்க வந்து இனிமே வந்து ஃபாலோ பண்ண முடியாது. டாலர நேரடியாக தங்கமாக மாற்றித் தர முடியாதுன்னு சொல்லி 1970கள்ல சொல்லிர்றாரு. சரி. அப்போ 1944ல நீங்க தங்கம் வச்சிருந்தா தான் உங்களுக்கு ரசீது குடுப்பாங்க. அந்த ரசீது இருந்தா தான் நீங்க ட்ரேட் பண்ண முடியுங்கிறத மாரி, உங்ககிட்ட தங்கமே இல்லனாலும் நீங்க வந்து டாலர்ஸ வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். டாலர்ஸ கொண்டு வந்தீங்கன்னா, டாலர்ஸ நாங்க கோல்டா மாத்தி தரோம்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1971ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்ட்டுனா, 1971ல டாலர இனிமே நாங்க வந்து கோல்டா மாத்தப் போறதில்ல அப்படின்னு சொல்லி, அமெரிக்க அதிபர் நிக்சன் அவர்கள் வந்து சொல்லிர்றாரு. அதனால உலக நாடுகள்லாம் அவங்களோட பணத்த வந்து டாலரா மாத்தி வச்சு அந்த டாலர் வச்சு கோல்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கல்ல. அதனால கிட்டத்தட்ட ஒரு எதிர்ப்பு வர மாரி வருது. இந்த டைம்ல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்றாங்க. அது என்னன்னா 1973, 74ல த கான்செப்ட் ஆஃப் பெட்ரோ டாலர் அப்படின்னு ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அமெரிக்கா போய் என்ன பண்றாங்கன்னா, யுஎஸ் போயிட்டு சவுதி அரேபியாவோட பேசுறாங்க. அமெரிக்கா போயிட்டு சவுதி அரேபியாவோட பேசுறாங்க. சவுதி அரேபியா கிட்ட பேசி என்ன முடிவு எடுக்குறாங்க அப்படின்னா, நாங்க வந்து உங்களுக்கு மிலிட்டரி பாதுகாப்பு தரோம். ராணுவ பாதுகாப்பு வந்து ராணுவ பாதுகாப்பு யார் குடுப்பாங்க அப்படின்ட்டுனா, ராணுவ பாதுகாப்பு அமெரிக்கா குடுத்துரும். ராணுவ பாதுகாப்பு வந்து யுஎஸ் குடுத்துரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க சேல் பண்ணக்கூடிய எண்ணெய் எல்லாம் இருக்குல்ல, எண்ணெய்னா என்னது? க்ரூட் ஆயில். அந்த க்ரூட் ஆயில்லாம் வேற நாட்டோட பணத்துல விக்கக்கூடாது. ஒன்லி எதுல மட்டும் தான் விக்கணும் அப்படின்னா, டாலர்ஸ்ல மட்டும் தான் விக்கணும். அப்படின்னு அமெரிக்கா போயிட்டு சவுதி அரேபியாவோட அந்த எண்ணெய் விக்கக்கூடிய நாடுகளோட வந்து ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டுக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா, அமெரிக்கா உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கும். ராணுவ பாதுகாப்பு குடுக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப நான் இந்திய ரூபாய் எடுத்துட்டு போறேன். அல்லது சீனாலருந்து ஒரு பணம், இல்ல ரஷ்யாலருந்து ஒரு பணம். அது மாரி மற்ற நாடுகள் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பணம் கொண்டு வருவாங்கல்ல. அந்த பணத்தெல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடாது. யார் என்ன பணம் கொண்டு வந்தாலும்,
அந்த பணத்த முதல்ல டாலரா மாத்தி, அந்த டாலர்ல தான் நீங்க சேல்ஸ் பண்ணணும். உங்களோட க்ரூட் ஆயில நீங்க டாலர்ல தான் விக்கணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா கூட யுஎஸ் வந்து ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டுக்கிறாங்க. அப்போ இப்ப எல்லா நாடுகளும் குறிப்பா வந்து இந்தியா போன்ற நாடுகள் எல்லாத்துக்குமே என்ன தேவ? எண்ணெய் தான் தேவ இல்லையா? ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல பஸ்ஸு அது இது எல்லாத்தையும் நம்ம செலுத்தணும். டிரான்ஸ்போர்ட் வந்து போகணும் அப்படின்னா, ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆயில் சேல் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த சவுதி அரேபியா மாதிரியான நாடுகள். இவங்க எல்லாம் இந்த 1973, 74 ஒப்பந்தத்தில என்ன முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ட்டுனா, நாங்க இந்த ஆயில்ஸ டாலர்ஸ்ல தான் விப்போம். நீங்க எந்த ரூபாய் வேணா வச்சுருங்க. அந்த ரூபாய் எங்ககிட்ட என்னவா கொண்டு வந்து குடுக்கணும்? டாலர்ஸா கொண்டு வந்து குடுக்கணும். நாங்க உங்களுக்கு வந்து எண்ணெய் குடுத்துருவோம். நீங்க டாலர்ஸ் குடுத்து வாங்கிக்கோங்க. அப்படின்னு அந்த ஒன்லி கரன்சியா வந்து டாலர வந்து கொண்டு வந்துர்றாங்க. ஃபார் தட் யுஎஸ் வந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கு தே ஹேவ் கிவன் தி மிலிட்டரி பேக்கப். ஏன்னா, அன்னைக்கு வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்டரியா இருந்ததுனால, இவங்களோட அந்த மிலிட்டரி பேக்கப் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டாலர்ஸ்ல சேல் பண்றதா சொல்லிர்றாங்க. அதனால உலக நாடுகள் எல்லாருமே என்ன பண்ணிர்றாங்க அப்படின்ட்டுனா, இந்த டாலர்ஸ வந்து அவங்க வந்து தேக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்ரி கண்ட்ரி ஹாஸ் தேயர் ஓன் ரிசர்வ். எல்லா நாடுகளும் அவங்ககிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டாலர்ஸ வந்து தேக்கி வச்சுக்கிறாங்க. அதுபோல இந்தியாவும் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியாவும் நெறைய டாலர்ஸ வந்து இந்தியா வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கு. அதாவது நம்ம பணம் சேர்த்து வைக்கிற மாரி இந்தியா வந்து நெறைய டாலர் அந்த பணத்தை வந்து ஒரு ரிசர்வா வச்சிருக்கு. அப்ராக்ஸிமேட்லி கிட்டத்தட்ட ஒரு 690 பில்லியன்ஸ் வரைக்கும் கூட இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. பட் சம் கைண்ட் ஆஃப் ரிசர்வ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு ரிசர்வ் வந்து இந்தியா வந்து பணமாக, டாலர்ஸாக, ரூபாயாக இல்லாம டாலர்ஸாக வச்சிருக்கு. ஏன் டாலர்ஸா வச்சிருக்கு? டாலர்ஸா இருந்தா தான் நம்ம வந்து இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய சவுதி அரேபியாட்டருந்து வாங்க முடியும். ஏன்னா சவுதி அரேபியா டாலர்ஸ்ல தான் சேல் பண்றாங்க. நம்ம பிரிக்ஸ் நாடுகள் ரஷ்யாவோட சேர்ந்து இது மாதிரியான சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்றோம். அதுல வந்து டாலர் இல்லாம நம்ம வந்து ரூபாயிலேயே சேல் பண்ணிக்கிறது, இல்ல ரஷ்யாவோட பணத்தில சேல் பண்ணிக்கிறது, அது மாதிரியான சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுக்கிறோம். ஆனா கூட உலக அளவுல இந்த டாலர் அப்படிங்கிறது மோஸ்ட் அக்செப்டபிள் கரன்சியா மாறிட்டதுனால, எந்த ஒரு நாட்டுக்குமே இந்த டாலரோட ரிசர்வ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. அண்ட் திஸ் ரிசர்வ் இஸ் கால்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். நம்ம அந்நிய செலாவணி அப்படின்னு படிக்கக்கூடிய அந்த ரிசர்வ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாயிடுது. சரி. இப்போ நமக்கு தேவையான இந்த எண்ணெய் வாங்கணும்னா, இப்ப இந்த கதை வாட்டெவர் நம்ம வந்து முதல்ல தங்கம், ரெசிப்ட் அப்புறம் தங்கத்துக்கு பதிலா டாலர் வந்து எல்லா ரூபாய் நோட்டும் மாத்திக்கலாம்ன்லருந்து அப்புறம் நிக்சன் வராரு. டாலருக்கும் இணையான தங்கத்த குடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் பெட்ரோ டாலர்ஸா மாத்துறாங்க. அப்படி இப்படி எல்லாம் பார்த்தா கூட இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டுனா, நம்ம கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல பெட்ரோல், டீசல் இருக்கணும்னா, அதுக்கு வந்து நம்ம டாலர்ஸ்ல பணத்த குடுத்துட்டு, டாலர்ஸ்ல வந்து சேல்ஸ் பண்ணி நமக்கான கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில வாங்கிக்கலாம். சரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுங்கிறத நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆர்பிஐக்கு வந்து இந்த டாலர் அப்படிங்கிறது எப்படி உள்ள வருது, இந்த டாலர் அப்படிங்கிறது எப்படி வெளிய போகுது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த டிசிஎஸ் மாதிரியான நெறைய ஐடி கம்பெனிஸோட சர்வீசஸ வந்து இந்த வெளிநாடுகள் குறிப்பா அமெரிக்க நாடுகள் வந்து பயன்படுத்தும்போது, அவங்க வந்து நமக்கு எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னா, டாலர்ஸ்ல பே பண்ணிருவாங்க. அது ஆர்பிஐக்கு போகும். ஆர்பிஐ வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு, அந்த கம்பெனியோட முதலாளிக்கு, அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ரூபாயில தானே சம்பளம் குடுக்க போறோம். அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாலர வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ரூபாயா வந்து குடுத்துருவாங்க. அப்ப இந்த ரூபாய வாங்கி நம்ம என்ன பண்ணிருவோம், அவங்களுக்கு சம்பளம் குடுக்குறது இங்க இந்தியால இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடுத்துர்றோம். அதேபோல ரெமிட்டன்ஸ்னா என்னது? வெளிநாட்ல குறிப்பா யுஎஸ் மாதிரியான நாடுகள்ல போயி சம்பாரிக்கக்கூடிய இந்தியர்கள். ரொம்ப ரொம்ப இன்னும் நல்லா புரியிற மாரி சொல்லணும்னா, இப்ப YouTubeல இருந்து நமக்கு ஒரு இன்கம் வருது அப்டின்னா, இந்த YouTubeல இருந்து வரக்கூடிய இன்கம் வந்து டாலரா தான் வரும். ஏன்னா, அது அமெரிக்கால இருந்து அமெரிக்க நாடு வந்து டாலராக தான் குடுக்கும். அது ஆர்பிஐ வாங்கி வச்சுக்கிட்டு, அதற்கு இணையான அளவு ரூபாய நமக்கு குடுத்துரும். அப்ப இந்த ரூபாய வாங்கி இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம செலவு பண்றது, எல்லா வேலைகளும் நம்ம வந்து செஞ்சுக்கிறோம். ஸோ, அப்போ இது மாதிரி நெறைய காரணத்தினால நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்போர்ட்ல வந்து வரது இது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து டாலர் இன்புட் வரும். இந்த டாலர் எல்லாத்தையும் தான் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு பெரிய ரிசர்வா வந்து சேமிச்சு வச்சுக்கும். அதாவது இந்த டாலர்ஸ பயன்படுத்தி இதெல்லாம் இன்கம். டாலர்ஸ் வந்து ஆர்பிஐக்கு இன்கமா வரும். அந்த இன்கம்ம ரூபாயா வந்து இந்தியாக்குள்ள ஆர்பிஐ குடுக்குது. இப்போ இந்த டாலர் எல்லாம் ஆர்பிஐ எங்க செலவு பண்ணும் அப்டின்னா, ஆர்பிஐ நேரடியா போய் எண்ணெய் வாங்காம, இப்போ இந்த நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஆயில் நிறுவனங்கள் எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்க அப்டின்றேன், இப்ப சவுதி அரேபியாட்ட போயிட்டு ஆயில் நிறுவனங்கள் எல்லாம் போய் சவுதி அரேபியாட்ட எண்ணெய் வாங்கணும் அப்டின்னா, இந்த ஆயில்ஸ் வாங்கணும் அப்டின்னா, இவங்க போகும்போது என்ன கேரி பண்ணிட்டு போகணும்? தே ஹேவ் டூ கேரி டாலர்ஸ். இல்லையா? டாலர்ஸ கொண்டு போய் குடுத்துட்டு தான் அவங்க என்ன பண்ண முடியும் அப்டின்ட்டுனா, ஆயில்ஸ் வாங்கிட்டு வந்து இந்தியாக்குள்ள அவங்க வந்து சேல் பண்ண முடியும். பெட்ரோல் பங்க்ஸ் அந்த மாரிலாம் பண்ண முடியும்.
அப்ப இவங்களுக்கு நேரடியா டாலர்ஸ் கிடைக்காது. இந்தியால இருக்கக்கூடிய இந்த ஆயில் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய இந்த ஆயில் கம்பெனிஸ் வந்து தே வில் கோ டூ தி ஆர்பிஐ. ஆர்பிஐட்ட போய் ரூபாய குடுத்து, அவங்க என்ன வாங்கணும் அப்படின்ட்டுனா, தே வில் கெட் தி டாலர்ஸ். ரூபாய குடுத்துட்டு அவங்க வந்து டாலர்ஸ் வாங்கிப்பாங்க. அண்ட் இந்த டாலர்ஸ பயன்படுத்தி தே வில் பர்ச்சேஸ் தி க்ரூட் ஆயில் அண்ட் தென் அந்த க்ரூட் ஆயில் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து, இந்தியாக்குள்ள வந்து பெட்ரோல் அண்ட் டீசல்ஸா வந்து நம்ம சேல் பண்றோம். ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா, வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் வந்து டாலர்ஸ்ல வரும். அந்த டாலர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்ட்டுனா, ரூபாயா வந்து இந்தியர்களுக்கு குடுக்கும். அதை வாங்கி இந்தியர்கள் செலவு பண்றாங்க. அண்ட் சிமிலர்லி இந்தியாலருந்து ஒருத்தர் போய் வெளிநாட்டுல இருந்து பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இந்தியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா, இந்தியர்கள்ட்ட இருக்கக்கூடிய ரூபாய் எடுத்துட்டு வந்து இப்ப என்கிட்ட ரூ. 100 இருக்குன்னா, ரூ. 100 கொண்டு போய் ஆர்பிஐட்ட குடுத்துட்டு, விச் இஸ் அந்த பேங்கிங் சிஸ்டம்ல குடுத்துட்டு, பேங்க் குடுக்கக்கூடிய டாலர வாங்கிக்கிட்டு, அந்த டாலர கொண்டு போய் நான் வந்து செலவு பண்றேன். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நான் வெளிநாடு போறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்த எடுத்து கொண்டு போய் பேங்க்ல குடுத்து, அத வந்து அந்த நாட்டு பணமாக மாத்தி, கொண்டு போய் அந்த நாட்ல செலவு பண்றேன். அந்த நாட்டுல இருந்து ஒருத்தர் இங்க வராருன்னா, அவர் நாட்டு பணத்த எடுத்து நம்ம நாட்டு பணமாக மாத்தி, இங்க வந்து செலவு பண்றாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். பட் இதுல எங்க வந்து இந்த பர்ச்சேஸ் அண்ட் டிமாண்ட் வந்து எந்த இடத்துல ப்ளே பண்ணுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சாதாரணமா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா, இப்போ இந்த ஆயில் க்ரூட் ஆயிலோட விலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல டபுள் த பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயி போயிடுச்சு. பிக்காஸ் ஆஃப் த வார். இந்த ஈரான்ல போர் நடக்கிறதுனால, எண்ணெய் அந்த க்ரூட் ஆயிலோட விலை வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊரு பழக்கத்துக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில தக்காளி வந்து கிலோ ரூ. 50க்கு வாங்குவோம். அப்புறம் மழை பெய்யுது, இல்ல வேற ஏதாவது நோய் தொற்று இந்த மாரி வந்துச்சுன்னா, அதே தக்காளி வந்து ரூ. 100க்கு வந்து மாறிரும். அதே 1 கேஜி தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்தில ரூ. 50க்கு வித்தது, இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில ரூ. 100க்கு போயிடும். பிக்காஸ் த டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சிமிலர்லி நெறைய பேருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ட்டுனா, க்ரூட் ஆயில் தேவைப்படுது. ஆனா க்ரூட் ஆயிலோட புரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா, அங்க வார் நடக்கிறதுனால க்ரூட் ஆயிலோட புரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நெறைய நாடுகள் வந்து என்ன பண்றாங்க, இந்த க்ரூட் ஆயில வாங்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டுனா, பிரைஸ் இன்கிரீஸ்க்கு வழிவகுக்குது. அப்போ பிரைஸ் இன்கிரீஸ்க்கு நெறைய வழிவகுக்கிறதுனால, நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு இங்க வாங்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா, நெறைய ரூபாய குடுத்து, நெறைய டாலர்ஸ் கொண்டு போனா தான், அங்க போய் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டுனா, இந்த க்ரூட் ஆயில வாங்கிட்டு வர முடியும். அப்ப இவங்க கிட்ட ரூபாய் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க மக்கள்ட்ட ரூபாய் இருக்கு. ஆனா அவங்க போய் என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டுனா, இந்த க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு டாலர்ஸா ஃபர்ஸ்ட்டு ஆர்பிஐல மாத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் வாங்க போகக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா, நெறைய ரூபாய கொண்டு வந்து குடுத்துட்டு, எனக்கு நெறைய டாலர்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நெறைய ரூபாய கொண்டு வந்து குடுக்குறாங்க. நெறைய டாலர்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சிம்பிளி டாலர் நெறைய தேவைப்படுது. அதற்கு நெறைய ரூபாய் வந்து குடுக்க வேண்டியதா இருக்கு. புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கு. சிமிலர்லி டாலரோட டிமாண்ட் ரொம்ப அதிகரிக்குது. ஏன்னா, இங்க எண்ணெயின் டிமாண்ட் வந்து அதிகரிச்சதுனால. ஸோ, அப்போ நம்ம நெறைய ரூபா குடுத்தா தான் நமக்கு $1 கிடைக்கும். இங்க தக்காளியோட டிமாண்ட் அதிகரிச்சதுனால ரூ. 50லிருந்து தக்காளியோட விலை ரூ. 100க்கு போன மாதிரி, இங்க டாலரோட டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால ரூ. 85 குடுத்து வாங்கிட்டு இருந்த டாலர, இப்ப நம்ம ரூ. 95 குடுத்து வாங்க வேண்டிய அளவுக்கு ரூபாய் வந்து நம்ம அதிகமா குடுக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். திஸ் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா, ஒரு காலத்தில நம்ம வந்து ரூ. 50க்கு வாங்கிட்டு இருந்த தக்காளி, ரொம்ப அதிகமான அளவு விலை அதாவது டிமாண்ட் வந்து அதிகரிக்குது. தக்காளியே கிடைக்கல, தக்காளி பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னா, ஒரு தக்காளி வந்து 1 கிலோ தக்காளி வந்து ரூ. 100க்கு போகும். ரூ. 50க்கு வாங்கிட்டு இருக்கோம் 1 கிலோ, அது வந்து ரூ. 100க்கு போகுது. ஏன் போகுது? ஏன்னா தக்காளியே கிடைக்கல, டிமாண்ட் அதிகமா இருக்கு, நெறைய பேருக்கு தேவைப்படுது. அப்போ விலை தன்ன போல உயருது. இத எப்படி நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்கிறோமோ, அதே போல ஆர்பிஐட்ட போயி இந்தியால இருக்கக்கூடிய நெறைய நபர்கள் வந்து, எனக்கு நெறைய டாலர்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் அவங்க நெறைய டாலர்ஸ் கேட்கறாங்கன்னா, இந்த டாலர்ஸ எடுத்துட்டு போய் தான் அவங்க வெளிநாடுகள்ல இந்த மாரி க்ரூட் ஆயிலோ, இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவங்க டாலர்ஸ் தான் பயன்படுத்தணும். இந்தியாலருந்து வெளிய போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரக்கூடிய பிசினஸ் ஆன்டர்பிரினியர்ஸ் இப்ப எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா, தே ஹேவ் டூ கிவ் தெம் டாலர்ஸ். அப்போ டாலர்ஸ் இந்தியர்கள் யார்கிட்ட வாங்குவாங்க? ஆர்பிஐட்ட வாங்குவாங்க. ஆனா, ஆர்பிஐட்ட டாலர் பற்றாக்குறையாக இருந்ததுன்னா, ஆர்பிஐட்ட நெறைய டாலர் இல்லன்னா, ஆர்பிஐ என்ன பண்ணும்? நெறைய ரூபாய வாங்கிக்கிட்டு தான் டாலர்ஸ குடுக்க முடியும். சிம்ப்ளி லைக் டிமாண்ட். இங்க தக்காளியே இல்லங்கிறதுனால, ரூ. 50க்கு விக்கிற தக்காளி ரூ. 100க்கு விக்கிற மாரி, இங்க டாலர் பற்றாக்குறையாக இருந்ததுன்னா, ரூ. 85க்கு ஒரு டாலர் குடுத்துட்டு இருந்த ஆர்பிஐ வந்து ரூ. 95க்கு ஒரு டாலர் குடுக்குற அளவுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கும். ஸோ விச் லீட்ஸ் டூ
டீஃப்ளேஷன் ஆஃப் த ருப்பி. ருப்பியோட அந்த மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஒரு டாலருக்கு இணையாக ரூ. 1 அப்படிங்கிறது ரூ. 85லிருந்து $1 இணையாக ரூ. 1 அப்படிங்கிறது ரூ. 95 வரைக்கும் போக ஆரம்பிச்சுரும். இப்போ கரண்ட்டா வந்து கிட்டத்தட்ட ரூ. 95 வந்து இருக்கு. ஆர்பிஐ இந்த டாலர்ஸை எங்கிருந்து பெறுது? எப்படி ஆர்பிஐக்கு டாலர் வருது? அப்படின்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது போல, இந்தியாவோட ஐடி நிறுவனங்கள்ல வந்து அமெரிக்க நிறுவனங்களோ, மற்ற நாடுகளோ பயன்படுத்தும்போது தே பே அஸ் இன் டாலர்ஸ். இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போய் வெளிநாட்டில வேலை செய்யும்போது, அவருக்கு டாலர்ஸில தான் பணம் வருது. அந்த டாலர் எல்லாம் ஆர்பிஐ வாங்கிக்கிட்டு, ருப்பீஸா வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி குடுத்துடுறாங்க. ஸோ, இப்படி தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. அப்பல்லாம் ஆர்பிஐ வந்து கிடைக்கக்கூடிய எல்லா டாலர்ஸையும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சு, இந்தியர்கள் கேட்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக, ஒரு பெரிய ரிசர்வ் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் வீக்ல என்னவாயிடுச்சு அப்படின்ட்டுனா, இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகரிச்சதுனால, நம்ம நார்மலா நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் இல்லாம, ஒரு பஃபர் ஸ்டாக்ன்னு சொல்லி ஒரு ரிசர்வா வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த டாலர்ஸ்ல இருந்து எடுத்து நம்ம வந்து செலவு பண்ண வேண்டிய அளவுக்கு வந்து போயிடுச்சு. அப்போ நம்மகிட்ட சுத்தமாவே இந்த டாலர்ஸோட இருப்பு இல்லாம போயிடுச்சுன்னா, வெளிநாட்டிலருந்து எதையுமே வாங்க முடியாது. வெளிநாட்டிலருந்து க்ரூட் ஆயில் வாங்க முடியாது. வெளிநாட்டிலருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் இது மாதிரி முக்கியமான பொருட்கள் எதையும் வாங்க முடியாம போயிடும். அப்படி வாங்க முடியாம போனதுனால தான் ஸ்ரீலங்கால அந்த அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து வருது. நம்ம ஊர்ல சாதாரணமா பஸ்ஸு அல்லது சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல், டீசல்ல என்னென்ன வாகனங்கள்லாம் இயங்குதோ, அதெல்லாம் இயங்காம போயிட்டா எப்படிப்பட்ட ஒரு ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் வருமோ, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஸ்ரீலங்கால வந்தது. பிகாஸ் அவங்களோட டாலர் இருப்பு அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு. புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். அப்போ ஆர்பிஐ கிட்ட டாலர் இருப்பு இருக்கு. அது டிப்ளீட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால, எப்படி நம்ம அத கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, நான் எசென்சியல் எக்ஸ்பெண்டிச்சர கட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப நான் எசென்சியல் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமான அளவு நமக்கு செலவாகுறது எங்க அப்படின்னா, கோல்டு. ஏன் இந்த கோல்டு வந்து நமக்கு அதிகமா டாலர் வந்து செலவாகுதுன்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து கோல்டு நம்ம வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கோல்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். கிட்டத்தட்ட 85% வந்து தங்கத்த வெளிநாட்டுல இருந்து வாங்கிக்கிறோம். இப்ப எப்படி க்ரூட் ஆயில் வெளிநாட்டுல இருந்து வாங்கும்போது, அவங்களுக்கு டாலர்ஸ்ல தான் நம்ம பே பண்ணி வாங்கணுமோ, ரூபாயில கொண்டு போய் ரூ. 100 கொண்டு போய் குடுத்து, எனக்கு க்ரூட் ஆயில் 1 லிட்டர் குடுங்கன்னு வாங்கிட்டு வர முடியாது. ரூ. 100 முதல்ல டாலரா மாத்தி, டாலர கொண்டு போய் குடுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, க்ரூட் ஆயில் வாங்கிட்டு வர முடியும். சிம்பிள் ஈக்குவேஷன். அதே போல கோல்டு வாங்கணும்னாலும், நம்ம நேரா நம்ம பணத்த கொண்டு போய் குடுத்து கோல்டு வாங்கிட்டு வர முடியாது. அதற்கு பதிலா நம்ம பணத்த டாலரா மாத்தி, அந்த டாலர வச்சு தான் நகை வந்து வாங்க முடியும். ஸோ, அப்ப நம்ம மெஜாரிட்டியா நெறைய நகைய இம்போர்ட் பண்றதுனால, இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வரதுனால, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நெறைய மக்கள், இந்தியர்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, உள்ளுக்குள்ள கோல்டு இருக்காது. இந்தியாக்குள்ள நெறைய கோல்டு டிமாண்ட் ஏற்படும். அப்போ அந்த கோல்ட நம்ம என்ன பண்ணணும்? வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணணும், வாங்கணும். அப்ப வெளிநாடுகள்ல இருந்து வாங்கணும்னா, நம்ம திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, டாலர்ஸ்ல தான் அவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நமக்கு தங்கம் குடுக்கக்கூடிய நபர்களுக்கு பே பண்ணணும். ஸோ, அப்போ ஆல்ரெடி க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியாவோட தேவைக்கு தகுந்தாற் போல நம்ம பெட்ரோல், டீசல் எல்லாம் தயாரிக்கிறதுக்காக க்ரூட் ஆயில்ல டபுள் த பிரைஸ் குடுத்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த டாலர் நெறைய செலவாகுது. அண்ட் மோர் ஓவர் இது இல்லாம நம்ம கோல்டும் நெறைய டாலர்ஸ் குடுத்து வாங்குனோம் அப்படின்னா, நமக்கு வந்து நெறைய வந்து ரூபாயோட மதிப்பு குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. டாலரோட டிமாண்ட் அதிகரிக்கும். ரூபாயோட மதிப்பு குறையும். முன்ன ரூ. 85 கிடைச்ச ஒரு டாலர் இப்ப ரூ. 95 கிடைக்குது. இன்னும் 105, 110ன்னு போயிடுச்சுன்னா, இந்தியாக்குள்ள இன்ஃப்ளேஷன் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அப்போ அது வந்து சாதாரண மனிதனின் வாழ்க்கையில கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால, இத எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக, அந்த கோல்டோட பர்ச்சேஸ ஒரு 1 இயர்க்கு வந்து ஸ்ட்ரிக்ட்டா வாங்காதீங்கன்னு சொல்லல. அதற்கு பதிலா முடிஞ்ச அளவுக்கு வந்து அத வாங்காதீங்க. நகையா இருந்தாவோ, அல்லது அதாவது ஃபங்ஷன்ஸா இருந்தாவோ, எதுவா இருந்தாலுமே கூட ரூபாயோட ஸ்டெபிலிட்டிய நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த டாலரோட டிமாண்ட் குறைஞ்சா தான் டாலரோட டிமாண்ட் எப்போ குறையும்? நம்ம வெளிநாட்டுல இருந்து என்னென்ன பொருள் எல்லாம் வாங்குறோமோ, அதெல்லாம் வாங்காத அளவுக்கு நமக்கு டிமாண்ட் குறைஞ்சா தான் நமக்கு டாலர் தேவைப்படாது. அப்படி டாலர் தேவைப்படலங்கிற அந்த டிமாண்ட் குறைய ஆரம்பிச்சா தான் ரூபாயோட மதிப்பு வரும். இப்ப தக்காளி நமக்கு கிடைக்கவே இல்ல அப்படின்னா ரூ. 100 விக்குது. தக்காளி நெறைய கிடைக்குது அப்படின்னா ரூ. 50 வித்த தக்காளி இன்னும் கூட குறைஞ்சு போய் என்ன பண்ணும்? ரூ. 30 கிடைக்கும், ரூ. 20 கிடைக்கும். 1 கிலோ ரூ. 1 கிடைச்ச காலமெல்லாம் உண்டு. ஏன் அப்படி கிடைக்குது? ஏன்னா எக்ஸசிவா கிடைக்குது. யாருக்கும் தேவைப்படல. அப்படி நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்குற பொருள் எல்லாம் குறைச்சுக்கிட்டோம்னா, நமக்கு வெளிநாட்டுல செலவு பண்ண வேண்டிய டாலர்ஸ் தேவைப்படாது. அப்படி வெளிநாட்டுல இருந்து நம்ம கம்மியான பொருட்கள் வாங்கும்போது நமக்கு டாலர்ஸ் தேவைப்படலன்னா, இப்போ ரூ. 95க்கு ஒரு டாலர் குடுக்கறது ரூ. 55, ரூ. 60ன்னு வந்து நம்ம ருப்பியோட மதிப்ப வந்து அதிகரிக்கலாம். அவ்வளோ போறதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் ரொம்ப டிஃபரண்டான சிச்சுவேஷன் இருக்கு. நம்ம இப்போதைக்கு பிரிவென்ட் பண்றதெல்லாம் என்ன அப்படின்ட்டுனா 110, 100ன்னு தாண்டாம
இன்னும் கம்மியா வந்து அட்லீஸ்ட் ஒரு 80, 85 டூ 90க்குள்ளேயாவது நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணா வந்து இந்தியாக்குள்ள அந்த இன்ஃப்ளேஷன கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டார்கெட். அதனால தான் அங்க எக்ஸசிவா நமக்கு டாலர்ஸ் எங்கெல்லாம் செலவாகுது, க்ரூட் ஆயில்லயும், கோல்டு வாங்குறதுலயும் தான் செலவாகுது. ஸோ அப்போ அது 2யும் நம்ம வந்து எப்படியாவது வந்து தடுக்கிறதுக்கு அல்லது கொஞ்சமாச்சும் பீப்பிள்க்கு அது ரிலேட்டடா அவேர்னஸ் குடுத்து, பேசி, புரிய வச்சு, அத எப்படியாவது நம்ம வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஸ்டெப் எடுக்குறாங்க. ஸோ சிம்ப்ளி புட் இந்த கதை வந்து நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சாதாரணமா வந்து டாலர்ஸ் இருந்தா தான் நம்ம போய் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டுனா, வெளிநாடுகள்ல போய் க்ரூட் ஆயில்ன்னு சொல்லப்படுற இந்த கச்சா எண்ணெய் வாங்க முடியும். அதேபோல வெளிநாட்ல போயிட்டு கோல்டு வந்து வாங்க முடியும். கச்சா எண்ணெய் வாங்கி தான் ஆகணும். இந்தியால இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ட நம்ம நிறுத்த முடியாது. பட் கோல்டு அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் எசென்சியல் குட். அதனால இதோட பர்ச்சேஸ் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் கவர்மெண்ட் பிரதமர் மோடி அவர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்ட்டுனா, இத வாங்குறத நீங்க வந்து கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ தட் வந்து நம்ம வந்து நெறைய டாலர் செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த டாலர்ஸ் எல்லாம் இந்தியர்கள் வந்து வெளிநாட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த டாலர்ஸ பயன்படுத்துறாங்க. அப்ப இந்தியர்களுக்கு டாலர் எங்கிருந்து வந்து ஆர்பிஐட்ட இந்தியர்கள் போய் ரூபாய குடுத்துட்டு, ரூபாய்க்கு பதிலா டாலர் வாங்கிக்கிட்டு, அந்த டாலர்ஸ எடுத்துட்டு போய் வெளிநாடுகள்ல பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்ப சாதாரணமா நீங்க வேற நாட்டுக்கு போறீங்கன்னா, அந்த நாட்ல போய் உணவு வாங்குறதுக்கு, எல்லா தேவைகளுக்குமே உங்களுக்கு டாலர் வந்து தேவை. அதனால தான் வெளிநாடு பயணத்த கூட தேவையில்லாம வந்து வெளிநாடு பயணம் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இப்ப நீங்க வெளிநாடுகளுக்கு போகும்போது டாலர்ஸ் வந்து தேவைப்படுது. சாதாரண சின்ன சின்ன தேவைகள பண்ணணும்னா கூட டாலர்ஸ் வந்து தேவை. அப்ப நம்மகிட்ட இருக்க பணத்த கொண்டு போய் ஆர்பிஐட்ட குடுத்து டாலர் குடுங்க அப்படின்னு ஆர்பிஐட்ட வாங்கிட்டு வர போறோம். அப்ப ஆர்பிஐட்ட அந்த டாலரோட டிமாண்ட் அதிகரிச்சதுன்னா, அவங்க என்ன பண்ண போறாங்க? ரூபாயோட டிமாண்ட வந்து குறைக்க போறாங்க. அதாவது ரூபாயோட மதிப்ப குறைக்க போறாங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, முன்னாடி ரூ. 85க்கு ஒரு டாலர் கிடைச்சதுன்னா, இப்ப ரூ. 95க்கு ஒரு டாலர் கிடைக்குது. இன்னும் அதிகமா டாலர் நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா, அப்புறம் என்னவாயிடும் அப்படின்ட்டுனா, ரூ. 100க்கு ஒரு டாலர் கிடைக்கிற மாதிரி வந்து மாறி போயிடும். அப்ப அந்த ரூபாயின் மதிப்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும். டிப்ளீட் ஆயிட்டே இருக்கும். தட் இஸ் த ஃபேக்டர். இன்ஃப்ளேஷன் அதிகமா வரும். அண்ட் ஆர்பிஐக்கு இந்த டாலர்ஸ் எல்லாம் எப்படி வருது? இன்கம் எப்படி வருது? அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருந்தேன். நம்மளோட ஐடி சர்வீசஸ் நெறைய பயன்படுத்துறதுனால, அவங்க வந்து நமக்கு டாலர்ஸ்ல பே பண்ணுவாங்க. அத ஆர்பிஐ வாங்கிக்கிட்டு, ஆர்பிஐ வந்து இட் வில் கிவ் இட் அஸ் ரூப்பீஸ். அண்ட் சிமிலர்லி ரெமிட்டன்ஸ் வெளிநாட்ல போய் சம்பாரிச்சா, அதெல்லாம் டாலர்ஸா தான் வரும். அத வந்து ஆர்பிஐ டாலர்ஸ வாங்கிட்டு நமக்கு ரூபாயா குடுக்கும். அண்ட் அதுபோல இப்போ எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் இங்க வராங்க அப்படின்னா, இப்போ லைக் வந்து கூகுள் நிறுவனமோ அல்லது ஆப்பிள் நிறுவனமோ வந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்ட்டுனா, அவங்க வந்து பெரிய பெரிய அளவுல டாலர்ஸ் தான் கொண்டு வருவாங்க. அந்த டாலர்ஸ ஆர்பிஐ வாங்கிக்கிட்டு அத ரூபாயா வந்து அவங்களுக்கு மாத்தி தருவாங்க. ஸோ தட் வந்து அந்த பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து இங்க பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, டாலர்ஸ் வந்து நமக்கு நெறைய கிடைக்கும். அது மாதிரி தான் வந்து இந்த இதெல்லாம் சிம்பிளா வந்து நடக்குது. அண்ட் ஏன் எல்லாருமே இந்த டாலர்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, அதற்கு 2 கதை சொல்லியிருந்தேன். 2ஆம் உலகப் போர்ல எல்லா ஐரோப்பிய நாடுகள் பெரிய அளவுல சிதைவுற்றுச்சு. ஜப்பான் வந்து பெரிய அளவுல சிதைஞ்சிருச்சு. இது மாரிலாம் நெறைய நடக்கும்போது, பர்ட்டிகுலரா வந்து அமெரிக்காட்ட நெறைய தங்கம் இருக்கு. அப்படி அமெரிக்காட்ட நெறைய தங்கம் இருந்ததுனால 1944ல நீங்க ஒரு ரசீத குடுத்து தங்கம் அப்படி இருந்த ஈக்குவேஷன ரசீது டாலரா மாத்தி, டாலர வந்து தங்கமா மாத்திக்கலான்ற மாரி ஒரு அக்ரீமெண்ட் போடுறாங்க. ஸோ தட் எல்லா உலக நாடுகளுமே என்ன பண்றாங்க அப்படின்ட்டுனா, தங்கத்திற்கு இணையான பணம் அப்படிங்கிறதுக்கு பதிலா, டாலருக்கு இணையாக பணம் அந்த ஈக்குவேஷன் வந்துருது. டாலர குடுத்து தங்கமா மாத்திக்கலான்ற மாரி மாறுது. இன் 1971ல டாலர நாங்க இனிமே தங்கமா மாத்த மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா ஓப்பனா டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அது ஒரு இஷ்யூ ஆகுற மாரி வரக்கூடிய சிச்சுவேஷன்ல அடுத்த கட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒண்ணு அமெரிக்கா பண்ணிடுறாங்க. விச் இஸ் பெட்ரோ டாலர்ஸ். சவுதி அரேபியா மாதிரியான க்ரூட் ஆயில் சேல் பண்ணக்கூடிய நாடுகளோட போய் ஒரு ஒப்பந்தம் போட்டு, யுஎஸ் மிலிட்டரி பாதுகாப்பு உங்களுக்கு குடுக்குறோம். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட க்ரூட் ஆயில்ஸ் எல்லாத்தையுமே டாலர்ஸ்ல தான் சேல் பண்ணணும். வேற கரன்சில சேல் பண்ணாதீங்கன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அப்போ எல்லா நாடுகளுக்கும் க்ரூட் ஆயில்ஸ் தேவைப்படுது. அப்போ க்ரூட் ஆயில்ஸ் தேவைப்படக்கூடிய எல்லா நாடுகளும் அவங்க கரன்சிய டாலரா மாத்தி, டாலர் மூலமா தான் பெட்ரோலுக்கு டீசலுக்கு தேவையான க்ரூட் ஆயில்ஸ வாங்க முடியக்கூடிய தேவை வந்துருது. ஸோ அப்ப டாலரா மாத்தணும்னா, அமெரிக்கா ஈஸியா அந்த டாலர பிரிண்ட் பண்ணிக்கிட்டு போயிரலாம். அப்ப அவங்களுக்கு அது ஒரு சூப்பர்மசி கிடைச்சிருது. இது மாதிரி ஒரு அக்ரீமெண்ட்குள்ள வந்துர்றாங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் இந்தியாவ பத்தி பேசணும்னா, இந்தியா வெளிநாட்ல போயிட்டு தங்கம் வந்து வாங்கணும்னாலும், வெளிநாட்ல போயிட்டு க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் வாங்கணும்னாலும் டாலர்ஸ்ல தான் வாங்கணும். ஆனா, க்ரூட் ஆயில் ரொம்ப அவசியமானதாக இருக்கு. தங்கம் ஒரு நாட் எசென்சியல் ப்ராடக்ட் அப்படிங்கிற இடத்துல இல்ல. அதனால தங்கத்தோட பர்ச்சேஸ மக்கள் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாங்கன்னா, நமக்கு வந்து டாலரோட தேவை ரொம்ப அதிகத்திலிருந்து கொஞ்சம் குறையும். அதனால ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகாம, அதாவது ஃபால் ஆகிக்கிட்டே போகாம கொஞ்சம் ஸ்டேபிளாக தேர் ஆர் சான்சஸ் அப்படிங்கிறதுனாலயும், க்ரூட் ஆயில் வந்து நம்ம நெறைய பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனால, இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் அது மாதிரியான கல்ச்சர்ல இருக்கும்போது, அந்த க்ரூட் ஆயிலோட தேவை கொஞ்சம் குறையலாம்.
அண்ட் சிமிலர்லி வெளிநாடு போகக்கூடிய இந்தியர்களுடைய அந்த முக்கியமான காரணமே அல்லாம வேற சிம்பிள் ரீசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்ட்டுனா, அவங்க வெளிநாடு போகும்போது ரூபாய டாலர்ஸா மாத்திக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பண்ணாம இருந்தாங்கனால, கொஞ்சம் அந்த டாலர்ஸோட அந்த டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா, ரூபாய் வந்து பெரிய அளவுல டிப்ரிஷியேட் ஆயிட்டு போகாம தடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால, இந்தியன் கவர்ன்மெண்ட் குறிப்பா பிரதமர் வந்து என்ன பண்றாரு அப்படின்ட்டுனா, இந்த மாரி கோல்டு வந்து ஒரு 1 வருஷத்துக்கு வாங்குறதுல கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோல்டு பண்ணுங்க. வெளிநாடு போறதுல ஹோல்டு பண்ணுங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியான கல்ச்சர்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அந்த க்ரூட் ஆயில எவ்வளோ கம்மியா யுட்டிலைஸ் பண்ண முடியுமோ, அந்த மாரிலாம் பண்ணுங்க. அப்படின்னு பீப்பிள்ட்ட கேட்குறாங்க. ஸோ ஆஸ் டூ ஸ்ட்ரெங்தன் த ரூபி. அண்ட் ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். திரும்ப திரும்ப அத அனலைஸ் பண்ணி பாருங்க. மறுபடியும் ஃபர்தரா வந்து நெறைய வந்து அது ரிலேட்டடா நீங்க வந்து திரும்ப திரும்ப படிச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்ட்டுனா புரிஞ்சுக்கலாம். அண்ட் தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ. டாடா.